வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய காலை தியானத்தில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு கேக்குதா? சத்தம் சவுண்ட் வடிவா கேக்குதா? வணக்கம் சார். ஜெயஸ்ரீ மாதாஜி. கேக்குது சார். வணக்கம் பத்மநாதன் சார். நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாங்கள் இன்னும் ஒரு 2-3 நிமிடங்களில் ஆரம்பிக்கலாம். இணைந்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. இன்றைய தியானத்தில் நாம் நமது 2வது, 3வது, 4வது சக்கரங்கள் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். எனவே நாங்கள் 5 நிமிடத்தில் ஆரம்பிப்போம். அதுவரை கொஞ்சம் இசையுடன் தயாராகும். I am Melanie. I'm a fun
எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் மெதுவாக தியானத்தை ஆரம்பிப்போம். கைகள் இரண்டையும் மடி மீது வைத்து கண்களை மெதுவாக மூடி நமது கவனம், நமது சித்தத்தை உள்ளே எடுத்து உச்சந்தலை சகஸ்ரார சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். சிறிது வினாடிகள், சில வினாடிகள் மனதை அமைதிப்படுத்தி கவனத்தை உள்ளே எடுத்து தியானத்திற்கு தயாராகுவோம். சிறிது மூச்சு பயிற்சி செய்து நமது ஆத்மாவை விழிப்படைய செய்வோம். வலது கையை இதயத்தின் மீது வையுங்கள். இடது கை மடி மீதே இருக்கட்டும். வலது கை இதயத்தின் மீது. நமது ஆத்மாவின் இருப்பிடம். இந்த இதய சக்கரத்திற்குரிய பஞ்சபூதமானது காற்று. காற்றின் மூலம் நாம் அதை ஒளியூட்டலாம். எனவே சிறிது மூச்சு பயிற்சி செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து சிறிது நேரம் வைத்திருந்து மெதுவாக வெளியே விடலாம். வலது கை இதயத்தின் மீதே இருக்கு. இப்போது வலது கை மடி மீது வரட்டும். இரண்டு கைகளும் மடி மீது. ஸ்ரீ மாதாஜி, நமது இன்றைய தியானத்திற்கு
தங்களின் அருளையும் ஆசியையும் பணிவுடன் வேண்டி பிரார்த்திக்கின்றோம். இன்றைய தியானத்திற்குரிய நல்ல சூழலை ஏற்படுத்தி தாருங்கள் அன்னையே. தற்போது நாம் நமது குண்டலினி சக்தியை 3 தடவை மேலெழுப்பி 7 கவசங்கள் இட்டுக்கொள்வோம் காணொலியை பார்த்து. Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. முதலில் வழமை போல் நாம் நமது இடது மற்றும் வலது நாடிகளை சுத்திகரித்து சமநிலைக்கு எடுத்து வரலாம். இடது நாடி சுத்திகரிப்போம். இடது கை மடி மீது இருந்து இறைவனின் அந்த சைத்தன்யத்தை, அன்பு சக்தியை உணரட்டும். வலது கை பூமி மாதா மீது இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, நமது இடது நாடியை சுத்திகரித்து தாருங்கள். இடது நாடியில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகள், நமது கடந்த காலத்தால் நம்முள் ஏற்பட்ட தாக்கங்கள், கவலைகள், மன அழுத்தங்கள், இவை அனைத்தையும் முற்றாக இந்த பூமி மாதா வழியாக அகற்றி விடுங்கள், நீக்கி விடுங்கள். நமது இடது நாடியில் மகா காளி சக்தியை
நிலை பெறச் செய்யுங்கள். வலது நாடி சுத்திகரிக்கலாம். வலது கை மடி மீது இருந்து இறைவனின் அன்பு அலைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இடது கை ஆகாயத்தை நோக்கி, வானத்தை நோக்கி செல்லட்டும். இரண்டாவது படத்தில் இருப்பது போல் ஸ்ரீ மாதாஜி, நமது வலது நாடியில் இருக்கும் வெப்பம் முற்றிலுமாக இந்த ஆகாய மார்க்கமாக வெளியே செல்லட்டும். நம்முள் எதிர்க்கும் எதிர்காலத்தை பற்றிய ஏக்கங்கள், திட்டங்கள், இவை அனைத்தும் முற்றிலுமாக நம் சிந்தனையை, சித்தத்தை விட்டு சென்று விடட்டும். நமது வலது நாடியில் ஸ்ரீ மகா சரஸ்வதி சக்தியை நிலைநாட்டி தாருங்கள் தாயே. இடதுகை மடி மீது வரட்டும். தற்போது நாம் மைய நாடியை சுத்திகரிப்போம். இரண்டு கைகளிலும் பரம சைத்தன்யத்தை உணருங்கள். இறைவனின் அன்பு அலைகளை உணருங்கள். ஸ்ரீ மாதாஜி, நம்முடைய சிந்தனையை, சித்தத்தை முற்றிலும் நிகழ்காலத்தில் நமது ஆத்ம வளர்ச்சியில் இருக்க செய்து நமது மைய நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமி சக்தியை வளம் பெறச் செய்யுங்கள் தாயே. தற்போது நாம் ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக நமது கவனத்தை எடுத்து சென்று தியானத்தை தொடருவோம். நமது எல்லா நாடிகள், சக்தி மையங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான, அத்திவாரமான மூலாதார சக்கரத்தில் கவனத்தை செலுத்துவோம். நீங்கள் கடந்த வகுப்பில் கற்றிருப்பீர்கள், இந்த மூலாதார சக்கரத்திற்கு அதிபதியானவர்கள் குழந்தை தெய்வங்களான ஸ்ரீ கணேசரும் ஸ்ரீ கார்த்திகேயரும், அதாவது பிள்ளையாரும் முருகனும். நாம் பிரார்த்திப்போம் ஸ்ரீ கணேசரிடம், ஸ்ரீ கார்த்திகேயரிடம். நமக்கு எப்போதும் கள்ளம், கபடம், சூதுவாது அற்ற மனசை தாருங்கள். குழந்தை தன்மையை தாருங்கள். அப்பாவித்தனத்தை தாருங்கள்.
தூய்மையற்ற எண்ணங்கள் நம் கவனத்தை சிதறடிக்கும் சக்திகள், இவை அனைத்தையும் எதிர்க்கும் சக்தியை, நம்மை பாதிக்காமல் இருக்கும் சக்தியை தாருங்கள். கவனம் இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு வரட்டும். அது வயிற்றின் அடிப்பகுதியில் இருப்பது. நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள், இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்குரிய குணாதிசயம் கலைத்திறன், கல்வி, ஆக்கும் திறமை அல்லது படைப்பாற்றல். சுவாதிஷ்டான சக்கரத்துக்குரிய தெய்வ சக்தி அல்லது அதிபதி ஸ்ரீ பிரம்மதேவர் மற்றும் ஸ்ரீ சரஸ்வதி அவர்கள். மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ பிரம்மதேவர், அவரின் சக்தியான ஸ்ரீ சரஸ்வதி. ஸ்ரீ பிரம்மதேவரே படைப்பாற்றல் தருபவர், படைக்கும் சக்தி. ஸ்ரீ சரஸ்வதி நமக்கு கலைத்திறன், கல்வித்திறன் அருள்கிறார். எனவே நிசப்தமாக சில வினாடிகள் அந்த தெய்வங்களை மனதில் வைத்து, அதிலும் முக்கியமாக அந்த குணாதிசயங்களை மனதில் வைத்து பிரார்த்திப்போம். அவற்றிற்காக பிரார்த்திப்போம். மெதுவாக கவனம் மூன்றாவது சக்கரமான நாபி சக்கரம், வயிற்றின் நடுப்பகுதியில் இருப்பது, வயிற்றின் மைய பகுதியில் இருப்பது. இந்த சக்கரம் நமக்கு உலக வாழ்க்கை, நமது அன்றாட வாழ்க்கையில் அமைதி, திருப்தி, தாராள மனப்பான்மை தருவது. இந்த நாபி சக்கரத்திற்குரிய அதிபதி சக்தி ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ விஷ்ணு. மும்மூர்த்திகளில் இன்னொருவரான ஸ்ரீ விஷ்ணு. ஸ்ரீ லக்ஷ்மி அவர்களே நமக்கு ஆத்ம வாழ்க்கை, அறிவு செல்வம் தருகிறார். அறிவு, ஆத்ம வளர்ச்சிக்கான அறிவு செல்வத்தை தருபவரே ஸ்ரீ லக்ஷ்மி. மற்றும் ஸ்ரீ விஷ்ணு நமது ஆத்ம முன்னேற்றம். அதாவது நாம் மைய நாடி வழியாக நமது சகஸ்ரார சக்கரத்திற்கு சென்று அடையும் வழியை அமைத்து தருபவர். அந்த வழி மீது நம்மை எடுத்து செல்பவர் ஸ்ரீ விஷ்ணு.
அவருடைய சக்தி மூலமே நாம் இறைவனை அடைய முடியும். எங்கும் இருக்கும் பிரபஞ்ச சக்தியை அடைய முடியும். எனவே சில வினாடிகள் இந்த நாபி சக்கரத்தில் கவனத்தை வைத்து ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு அவர்களை மனத்தில் வைத்து வழிபடுவோம். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஆத்ம முன்னேற்றத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தருமாறு வேண்டிக் கொள்வோம். இந்த நாபி சக்கரத்தை சுற்றி இருப்பது இந்த திரையில் பார்த்தீர்கள் என்றால் பச்சை நிறமான பகுதி, அது பவசாகரம் என்று சொல்லப்படும். இதுவே நமது பிறவி பெருங்கடல், அதாவது நம் வாழ்க்கை கடலை குறிக்கிறது. அதை நாம் வெற்றி கொள்ள நமக்கு குரு சக்தி தேவை, சுய குருவாகும் சக்தி தேவை, நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி தேவை. அதற்குரிய தெய்வ சக்தி ஆதிகுரு தத்தாத்ரேயர் என்று சொல்வோம். அதை பற்றிய விளக்கம், அவரை பற்றிய விளக்கம் நாம் இன்னொரு வகுப்பில் பார்க்கலாம். அவரே நமக்கு நாமே குருவாகும் சக்தியை தருபவர். அது தவிர 10 ஆதி குருமார்கள் இருக்கிறார்கள், இந்த பவசாகரத்திற்குரிய அதிபதிகள். அவர்கள் உலகில் அவதரித்த குருமார்கள். அவர்களை பற்றிய விளக்கமும் பின்னர் பார்க்கலாம். எனவே சில வினாடிகள் ஆதிகுரு தத்தாத்ரேயர் அவரை நோக்கி வழிபடுவோம். நமக்கு நாமே குருவாகும் வலிமையை, சக்தியை அருளுமாறு. கவனம் இதய சக்கரத்திற்கு வரட்டும். இதய சக்கரம் மிகவும் முக்கியமான ஒரு சக்கரம். இந்த இடது பாகத்தில் நமது ஆத்மா இருக்கிறது. ஆத்மா அந்த பரமாத்மா இறைவனின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு, சக்தியான பிரதிபலிப்பு நம்முள் இருக்கிறது. நமது ஆத்மா நம் எல்லோருள்ளும் இருக்கின்றது. இதற்கு அதிபதி மும்மூர்த்திகளில் மற்றவரான ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் அவரின் சக்தியான பார்வதி, உமை அவர்கள். முழு கவனத்தையும் தலை மீது வைத்து பிரார்த்திப்போம். நமது இதய சக்கரத்தில், நமது ஆத்மாவில் பிரார்த்திப்போம் ஸ்ரீ சிவ பார்வதியை நோக்கி. நம்மை எப்போதும்
தூய ஆத்மாவாக இருக்க செய்யுங்கள். நாம் ஆத்மா தவிர வேறொன்றும் இல்லை. கவனம். ஐந்தாவது சக்கரமான விஷுதி சக்கரம் தொண்டை பகுதிக்கு வரட்டும். இங்கு நாம் பிரார்த்திப்போம், நம்முள் இருக்கும் அனைத்து வகையான குற்ற உணர்வையும் நம்முள் இருந்து எடுத்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜியை நோக்கி, நமது குருவை நோக்கி பிரார்த்திக்கலாம். நம்முள் இருக்கும் எல்லா குற்ற உணர்வுகளையும் நீக்கி விடுங்கள். மற்றும் நம்முள் மற்றவர்களை நோக்கி கேலி செய்தல், அவர்களின் மனத்தை புண்படுமாறு பேசுதல், கடும் சொற்களை பிரயோகித்தல், இது போன்ற ஏதாவது குணங்கள் நம்மை தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால் அவற்றையும் முழுமையாக அகற்றிவிடும். நாம் இந்த பிரபஞ்சத்தின், இந்த உலகத்தின், இந்த நாட்டின், இந்த ஊரின் ஒரு பகுதி, தனித்தவர் அல்ல என்ற கூட்டு விழிப்புணர்வை நமக்கு தாருங்கள். கவனம். ஆறாவது சக்கரமான ஆக்ஞா சக்கரம் நெற்றி போட்டுக்கு வரட்டும். ஸ்ரீ மாதாஜி, நம்முள் இருக்கும் மமகாரம், அதாவது கடந்த நமது பழக்க வழக்கங்கள், நமக்கு நாமே இட்டுக் கொள்ளும் நிபந்தனைகள், தவறான கொள்கைகள், லட்சியங்கள் மற்றும் நமது அகங்காரம், மமதை, இவை அனைத்தையும் முற்றாக நீக்கி நமக்கு மன்னிக்கும் சக்தியை அருளுங்கள். மன்னிக்கும் சுபாவத்தை அருளும். மன்னிக்கும் மனத்தை தர. கவனம் முழுவதுமாக ஏழாவது சக்கரமான சகஸ்திரார சக்கரம் உச்சந்தலைக்கு முழுவதுமாக வரட்டும். கைகள் இரண்டும் நன்றாக மலர்ந்தபடி மடியில் இருக்கட்டும்.
கவனத்தை சிதற விடாமல் ஒரு நிமிடம் அமைதியாக தியானிப்போம். அப்போது கண்களை மெதுவாக திறந்து நாம் அன்னையின் அருளுரை சொற்பொழிவு கேட்கலாம். தமிழ் சப்டைட்டில் இருக்கிறது. Now, you all have realized by this time that within us lies the peace, the beauty, the glory of our being. There's an ocean of all that. We cannot seek it outside. We have to go within. What they call in the meditative state. You seek it. You enjoy it. Like when you are thirsty, you go to a river or you go to an ocean. And try to quench your thirst. But even the ocean cannot give you sweet water. So, how can anything that is spread outside give you that deep thing that is within you? You are trying to find it out outside where it does not lie. It is within us, absolutely within us. It is so simple because
because it is your own. It is within your reach. Just there. Whatever you have been doing, going out to find a joy, the so-called joy, the so-called happiness, the so-called glory of worldly powers and worldly possessions. You have to reverse it back, the whole thing. You have to project within yourself. It was not wrong that you went out. It was not correct that you went out. You shouldn't feel sorry for what you have done so far. It was not the correct way to get to the real joy of life, the real glory of your being. It has worked in so many people that you have entered into that subtler understanding. Some people are only at a mental level, maybe it doesn't matter. Maybe some are only at a physical level that they can feel it. Doesn't matter. But you are on the correct lines. You are moving correctly. Try to meditate. Meditate more so that you reach your inner being. And this inner being is the vast ocean of bliss which exists in every one of us. Is that vast, glorifying flood of light that floods everybody's inner beauty. So to approach it, you have to go within yourself by denying things which are against it, against your movement. Sometimes the wind can be very, very strong for you to misunderstand that the glory of God is within. But turn back. Every moment, remember that your movement has to be inward. When you move inward, you forget the ideas of your outer glories. A person who is of a very base nature thinks that if he makes a lot of money, then he has a steep joy, but he has not. He is the most unhappy person if you go and see him. He is worried about small things of life. You must have heard that people who are very rich are kleptomaniacs. They are worried, they are very miserly. They are worried about a needle here and there. A little thing missing, they get upset. They have so many habits that they can't live without it. So riches have brought always a curse on human beings. So those who seek only the riches cannot enjoy them. Then there are some better people who think that by ruling others, by getting power, we can achieve a very great position in life. They too, as you fail. You have seen what happens to them. People don't even want to talk about them. Now there are people who get attached to someone, to one person, or to the family, to their children, to their relations. Very common in India. That's also not the way you can get to God.
that's also so limited. Keeps you hanging around them and wasting your energy completely. But if you enter into your being fully, then all these things have such meaning. Everything has a meaning then. In the sense, if you possess anything, and if you are that kind of a person who is supposed to be possessive, he never possesses, he's so detached. He's never possessive, he's so detached about it. But he can play around because he's so detached. He can create a drama out of it. He can play with the possessions and teach lots of lessons to people. He's so detached, so generous. He enjoys his generosity. The whole thing becomes so different or so dynamic. All the beauty that is created by human beings as possession is exposed before you. And you start enjoying all those things without possessing them. You understand the myth of possession. Same with your powers that people have over other people. Those who try to make money out of Sahaja or want to have a kind of a privilege over Sahaja, this can be very subtle. This can go very far. The subtlety goes to this extent that I have seen people try to save money on account of Sahaja. That's also the attention is on money. To make money or to save money, to make a business out of Sahaja is all absurd. But if you say so, I said, all right, go ahead for a while, try. You'll find that Sahaja Yoga is no business. Of course, Sahaja Yogis can work together, can do some business. But Sahaja Yoga is no business. It's business of God, where you have to give everything that you have. Not to be attached to anything. Not to be attached. There's no money to be paid as such, but all your heart is to be poured into it. If you cannot pour your heart into it, you cannot achieve it. Same about power. Some people think that they can even overpower Sahaja Yogis, impress them, control them. Such people are thrown out of Sahaja completely. You have to enjoy the power of love, that people see you as their protector, as their help, as their support, as their friend. Than is somebody who is a dominating personality. You have to be a fatherhead and not a demonic, destructive force which is always threatening everyone. Such people will be thrown out of Sahaja Yoga in no time. They are found out. I have no sympathies with such people. Never. That will bring you down. In no way. Keep yourself aloof with them. Otherwise, when they are thrown away as tangents from Sahaja Yoga, you might get out with them. So be careful. Then those people waste all their time just thinking about their family, this thing. Or those who have never thought of their family also come to Sahaja. This is a very subtle ground on which they can lose their attention to their spirit. They spoil their children
They spoil their husbands, they spoil their wives. The whole attention goes in a wrong way. And it becomes a very important issue with them, how the marriages are successful, how the children are this thing, that thing. They don't leave it to God. They have to leave it to God. We are all saints. You have to leave everything to God. In the beginning, in Sahaja Yoga, everybody says, my husband is like that, my wife is like that, my brother is like that, my children are like this, mother look after them. All right, in the beginning is all right. When you grow, you must get out. It's an individual journey towards God when you meditate. And when you reach there, then you become collective. Before that, it's an absolute individual journey within. Absolutely individual journey. You should be able to see this. That in this journey, nobody is your relation. Nobody is your brother. Nobody is your friend. You are absolutely alone. Absolutely alone. You have to move alone within yourself. Don't hate anyone. Don't be irresponsible. But in meditative mood, you are alone. No one exists there. You alone. And once you enter into that ocean, then the whole world becomes your family. The whole world is your own manifestation. All the children become your children, and you treat all the people with equal understanding. The whole expansion takes place when you enter inside your spirit and start seeing through the eyes of the spirit. With such calm, such peace, such bliss exists within you. You have to be ready for that journey. That journey is alone in your meditativeness. And the more you find something in your meditation, the more you want to go and distribute it to others. That has to be. If that does not come into you, then it has not worked. There's no purity. There's some sort of a bias. In that individual pursuit, whatever you find, you want to enjoy it with others. You want to give it to others. This is the sign of a person who has been really meditative. The one who is meditative and has not been able to distribute what he has found is cheating himself and cheating others as well. Because that joy that you receive in your meditation has to be distributed, has to be given, has to be shown. It should flow in your being as the light radiates from every illumined lamp. You don't have to take a vow to say that this is an enlightened light. In the same way, a saint should not be certified that he is a saint. But the depth you achieve within yourself spreads all over. It is such an action as a reaction. The more deeper you become, the radiation is much more. But a simple person, very ordinary person, uneducated person, can be like that. We have, one gentleman called Wari in Bombay. He's an old man. He is so deep. He radiates. People depend on him. He radiates love. So meditative. You don't have to spend too much time on meditation. But whatever you spend time, whatever you gain, has to be visible outside.
how you radiate, and how you give it to others. That's the quality of the saints you have to be. Unless and until you become deeper, we cannot save other surgeries. And we cannot save those who are not surgeries. You have to rise higher and higher to pull the whole curtain up. Those who try to rise higher pull the whole thing upward, and they give a pull to everyone who ascends with them. So just try to keep your aim clear cut. You must understand what is your aim in life as surgeries. Now you are changed people. You are no more people who have to deal with possessions or worry about them, about mundane things, about your livelihoods. You are no more people who have to worry too much about your health and things on your personal lives. You are not to worry also about your jobs so much. That's not important. And last of all, not to worry about your family, children, husband, wife, and find a pocket for you to hide into it. Because the only thing where you can really hide yourself is the love of God, where you can really get the great, restful, blissful feeling of His complete protection. Sydney has done very well before and is progressing better, but the pace is not as it should be. So we have to think of new ways and methods how we can spread this. But first you must assume your positions as you are. You must assume that you are all saints, that you have to do great work. Not the ego part of it, but the manifestation of it. Every one of you has to decide for oneself. I'm sure it's going to work out. And this time my visit is going to help you a lot by understanding what is the best to spread this light all over. May God bless you. அன்னை கூறிய கருத்துக்களை, அறிவுரையை நன்றாக உள்ளே மனத்துள்ளே, நம் மனத்தின் உள்ளே எடுத்து என்ன சொன்னார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் மனத்தில் இருத்தி தியானத்தை தொடர்வோம். என்னை சொன்னார்கள், நாம் முதலில் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். சகஜ யோக அறிவை, சகஜ யோக அனுபவத்தை நம்முள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். பின்பு அதை மற்றவர்களுக்கும் நாங்கள் முடிந்த அளவுக்கு கற்றுத்தர வேண்டும். நாம் நமது குடும்பம், நமது வாழ்க்கை என்ற சக்கரத்திலேயே, கடலிலேயே எப்போதும் நீந்திக் கொண்டிருக்காமல் அதை விட்டு மேலே செல்ல வேண்டும். நம் ஆத்ம சுதந்திரத்தை அடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி தியானத்தில் மேம்பட்டு செல்வதே.
மற்றும் இன்றைய தியானத்தில் நாம் நமது சக்கரங்களில் மும்மூர்த்திகளின் நிலை பார்த்தோம். சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு ஸ்ரீ பிரம்மதேவரும் அவரது சக்தியான ஸ்ரீ சரஸ்வதி, நாபி சக்கரத்திற்கு ஸ்ரீ விஷ்ணுவும் அவரது சக்தியான ஸ்ரீ லக்ஷ்மி, இதய சக்கரம் ஆத்மாவிற்கு ஸ்ரீ சிவாவும் அவரது சக்தியான ஸ்ரீ பார்வதி. எனவே நாம் வீட்டில் தியானம் செல்லும் போது இந்த சக்திகளை, இந்த தெய்வங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அந்தந்த சக்கரங்களில் அந்த பண்புகளுக்காகவும் பிரார்த்திக்கலாம். எனவே ஒரு நிமிடம் மீண்டும் அமைதியாக தியானத்தில் இருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். தற்போது ஒரு 4 நிமிடங்கள் ஒரு இசையுடன் நாம் தியானிக்கலாம். இது ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம். சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, ஆனால் நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள முடியும். கேட்போம்.
இந்த பாடல் ஸ்ரீ கணேசரின் 12 திருநாமங்கள் பற்றிய பாடல். தொடர்ந்து நாம் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம் காணொளி பார்த்து. Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that. You start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி மீண்டும் என்று நீங்கள் கலந்து கொண்டதற்கு. தற்போது நாம் ஏதாவது கேள்விகள் இன்றைய தியானத்தை பற்றி, இன்று 3 சக்கரங்களுக்குரிய தெய்வ சக்தி பற்றி அறிமுகம் செய்தோம். 2, 3, 4வது சக்கரங்களுக்குரிய ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். சார் வணக்கம். ஜெயகிருஷ்ணன். சொல்லுங்க ஜெயகிருஷ்ணன் சார். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஆனந்தமான வைப்ரேஷன். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி சார்.
வீட்டுல எங்களுக்கு 2 பேத்துக்கும் ரொம்ப ஆனந்தமா இன்னைக்கு நல்ல வைப்ரேஷன். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சரி. நீங்க எல்லோரும் கலந்து கொள்றதும் அதுல முக்கியம். நம்ம கூட்டாக செய்யும் போது எப்போதுமே அது நாங்க ஜூம் என்றா கூட நாங்க அந்த சக்தியை உணர முடியும், கூட்டு சக்தியை. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. உங்கள் எல்லோருடைய பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது. நீங்க தொடர்ந்து இணைகிறது, தொடர்ந்து மனப்பூர்வமா இதை செய்யறது, அது எல்லாத்துக்குமே நன்றி. ஆதரவு ஏதாவது கேள்விகள் இருக்கா? மற்றவங்களுக்கு அனுபவம் இருக்கா? சந்தேகங்கள் இருக்கா? வணக்கம் ஸ்ரீஷா. நீங்க 8:30 வகுப்புக்கு இணைந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இருங்கள், நாங்கள் ஆரம்பிக்க இருக்கோம் அடுத்த செஷன். அதாவது நாங்கள் 8:30 9 வரை அந்த புதியவர்களுக்கான ஒரு வகுப்பு இருக்கிறது. அது நாங்கள் இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் பொழுது உங்களுக்கு 8:15 என்று நினைக்கிறோம். 8:30க்கு ஆரம்பிப்போம். அதுவரையில் நாங்கள் பேசலாம். சரி, நீங்க யாரும் முன் வந்து சொல்லாததால தனித்தனியா நாங்க பேசலாம். அருணந்தி சார் அப்படி இருந்தது. நல்ல தியானம் சார், நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. எங்களோட எண்ணங்கள்லயும் நடவடிக்கைகளையும் செயற்பாடுகளையும் நிறைய மாற்றங்களை நாங்க கொண்டு வரோண்டு அந்த உணர்த்து அந்த மாதாஜியோட பேச்சுகள்ல அங்க அதை நோக்கி முக்கியம். எங்களோட வாழ்க்கைய மாற்றிக் கொள்றதுதான் முக்கியம். நல்லா இருந்துச்சு சார். நல்ல தியானம், நல்ல அருமையான தியானம், நல்லா இருந்தது. நல்லது நல்லது. வேற உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்ல சார், இல்ல சார். சரி சரி, நன்றி நன்றி. அமரசெல்வம் சார், நீங்க இருக்கிறீங்களா? ஆமா ஐயா, நல்ல வைப்ரேஷன் கிடைச்சது இன்னைக்கு. வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய எனக்கு திங்கக்கிழமை எனக்கு லைன் கிடைக்கல ஐயா. ஓ, அதனால பிரச்சனை இல்லை. நீங்க இணைய முடியாம இருந்தா நீங்க அடுத்த வகுப்புக்கு வரலாம், பிரச்சனை ஐயா. எனக்கு அந்த லிங்க் வந்து கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. போயிட்டு திருப்பி ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல. அது அப்படியா? லிங்க் எப்பவுமே ஒரே லிங்க் தான், நாங்க மாத்துறது இல்லை. மலை கூட ஐயா, உங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனை இருந்தா. உண்மையிலே நல்ல வைப்ரேஷன் கிடைச்சிட்டு இருக்கு ஐயா. அதனால தொடர்ந்து செய்யக்குள்ள இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது. வீட்டுல செய்யறீங்களா ஒழுங்கா? ஆமாம் ஐயா, நான் வைஃப், காமெடிஸ் டீச்சர், மகன் எல்லாமே இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கும். நல்லது நல்லது. வேற ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? லக்ஷ்மி அப்படி என்று ஜாயின் இருக்கிறீங்க நீங்க புதுசா? LUXMI. ஆம் சார். முதலாவது வகுப்பா உங்களுக்கு? இது 2வது வகுப்பு. 2வது வகுப்பு. சரி, அப்ப உங்களோட வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல தொடங்குவோம், இருங்க. ஓகே. பவப்பிரியா இருக்கிறீங்களா? பவப்பிரியா நல்லா இருக்குது. சர்வானந்தா சார், வணக்கம்.
ஏதாவது நல்ல கேள்விகள் உங்களோட வீட்டுல தியானம் செய்யக்கூடியதா இருக்கா? ஆமாம். நல்லது. இது ஆங்கிலத்துல நான் ஸ்பீச் இருக்கும் என்ன தமிழ்ல. அவனுடைய வந்து ஆங்கிலம் தான். அவனுடைய சொந்த மொழி வந்து மராத்தி மற்ற ஹிந்தி. அவதான் தெரியும். அப்ப அவன் ஆங்கிலத்திலே இருக்கு. நாங்கள் அதை தமிழிலே அந்த சப்டைட்டிலா போடுறோம். ஏன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த எழுத்துகள் தெரியாதான் சில குயிக்கா போயிரும் என்ன. அப்ப நாங்க முடிஞ்ச அந்த கொஞ்சம் ஒரு தொகுப்பு மாதிரி தமிழ்ல செய்து தர்றதுக்கு முயற்சிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நன்றி. மதி மேடம் இருக்கிறீங்களா? ஜெயஸ்ரீ மாதாஜி சார். வணக்கம் சார். ஜெயஸ்ரீ மாதாஜி வணக்கம். எப்படி உங்க தியானம் போயிட்டு இருக்கு? நல்லா இன்னைக்கு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். மாதாஜி ஸ்பீச்சும் நல்லா இருந்தது. நீங்க தியானம் இது மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார் இன்னைக்கு. ஜெயஸ்ரீ மாதாஜி நல்லது. ஆமா சார் கண்டிப்பா. அது மாதாஜி சொன்ன மாதிரிக்கு அந்த இதை வந்து மேடமும் நீங்களும் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. செய்யறோம். அதுவும் அவங்களுடைய அருள் தான். ஆமா மாதாஜியோட அருள் தான் சார். ரொம்ப உங்களுக்கு அது எங்களுக்கும் வந்து நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். இல்ல நீங்க ஸ்ரீ மாதாஜிக்கே இல்ல கடவுளுக்கே இல்ல நன்றி உரித்தாட்டும். ஆமா சார். ஆமா சார். ஜெயஸ்ரீ மாதாஜி சார். நல்லது. ஜெயஸ்ரீ மாதாஜி. வனிதா மேடம் இருக்கிறீங்களா? ஓம் சார் இருக்கிறேன். சொல்லுங்க, உங்க தியானம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருந்தது சார். நல்லது நல்லது. வீட்டிலையும் செய்யுங்க விடாம. ஓம் சார் வீட்டையும் செய்யுங்க. கேள்விகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். சரி சரி நன்றி. சரி நன்றி சார். மற்றது யார்? கிருபா மேடம் எப்படி இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறீங்களா? கிளியக்கா இருக்கிறீங்களா? நல்ல வைப்ரேஷன். சொல்லுங்க. நல்ல வைப்ரேஷன். நல்ல எனக்கு தலையில நல்ல வைப்ரேஷன். சரி சரி செய்ய வீட்டுல தொடர்ந்து மண்டு போய் கொண்டிருந்தது. ஓம் சாரி. நல்ல வைப்ரேஷன். பயம் இதுல இருந்தால கதைக்க முடியல. சாரி. பிரச்சனை இல்லை. ஓம் தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. சரி சரி தேங்க்ஸ்.